அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து அடுத்த ஹெல்த்தியான சமையல் ரெசிபி என்னென்னு பார்த்தோன்னா முருங்கைப்பூ. இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இது கொஞ்சம் காஞ்சிருச்சு, இல்லைன்னா இன்னும் நல்ல வெள்ளைன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் இலையோட, முருங்கை இலையோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுடைய முருங்கைப்பூ பொரியல். வானலியில் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நிறைய ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் இந்த பூ கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டேன். அதோடு வந்து வரமிளகா, கருவேப்பிலை, ஜீரகம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த பூவை போட்டுட்டு எவ்வளோ கப்பு இருக்கோ, இப்போ 2 கப்பு இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சாவே நல்லா வெந்துடுது. அதுக்கப்புறம் அதில் வந்து தேங்காய் பூ போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து டேஸ்ட் பார்த்தோன்னா அப்படியே டிப்பிக்கலாக நம்ம வந்து அந்த முருங்கைக்கீரை சாப்பிட்ற அதே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருந்தது. முன்னாடியெல்லாம் எப்படி கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்து நெய்யில் வறுத்து ஆண்களுக்கு கொடுக்கணும், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த கீரை கொண்டுட்டு வந்த பாட்டி சொன்னாங்க, எல்லாருக்குமே தான் ரொம்ப நல்லது, எல்லோரும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.